அரகரா ஓடியா முருகா முருகா ஓடி வா. வெற்றிவேல் முருகனுக்கு. சுவாமிமலை ஆட்சி வள்ளி கல்யாணம் பிரீஃபா பார்த்தோம். பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத்திலேன்னு பழனியை ஸ்மரித்தோம். திருச்செந்தூரை இப்போ ஸ்மரித்தோம். அடுத்தது ஒரு திருப்பரங்குன்றத்து மேலே பாடிட்டு இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய வித்வான் வந்திருக்கார். ஒரு மல்டி ஃபேஸ்டு பர்சனாலிட்டி. அவர் கும்பகோணத்து பக்கத்தில் சீவசம்னு ஒரு சீனியர் சிட்டிசன் லிவிங் கம்யூனிட்டி இருக்குது. கௌஸ்துபம் சீவசம்னு அந்த ஹவுஸ் பில்டருடைய எம்டி அவர். சீதாராமன் பேர். அவரை நம்பி ஒரு 500 வயசான பெரியவா அவர்கிட்ட இருக்கா. அப்படி பார்த்துக்கிறார். டெய்லி ஏதாவது ஒரு சத்சங்கம், அவரே டெய்லி பிரவச்சனம், பஜனை, உபன்யாசம் எல்லாமே அந்த கம்யூனிட்டியில் நடக்கும். நாமளும் அந்த கம்யூனிட்டியில் ஒரு மெம்பர். இன்றைக்கி எதேச்சியாக அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். பெரிய ஸ்காலர் அவர். ஆர்கியாலஜியில் எல்லா கோவிலையும் ரிசர்ச் பண்ணவர். பல புஸ்தகங்கள் எழுதினவர். தேவாரம், திருவாசகம், திருப்புகை, பிரபந்தம் எல்லாத்துலேயும் சரளமாக உபன்யாசம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு உத்தமர் அவர். அவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் திருப்புகழையும் முருகப்பெருமானையும் பற்றி ஒரு அரை மணி நேரம் பக்தாளுக்கு நீங்கள் சொல்லணுமேன்னு. எனக்கோசரம் வேற ஒரு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வந்திருக்கார். இன்றைக்கி அவர் வேறு இடத்துல ப்ரோக்ராம். சரி, நம்ம சுவாமிநாதருக்கு அது பக்தி எல்லாருக்கும் விசேஷம்தான். ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு கோவிலுக்கு போனால் அந்த கோவில் மரியாதை கூடுறது. டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் போடுறான். கோவில் அதே கோவில் தான். பிரைம் மினிஸ்டர் போகும்போது கொஞ்சம் வேல்யூ ஆடுறது. அந்த மாதிரி பக்தி அந்த மாதிரி பெரிய மனுஷா அனுபவிச்சவா அவா சொல்லும்போது அது கொஞ்சம் வேல்யூ அதிகம். என்னதான் பாகவதா பிரவச்சனக்காரா சொன்னாலும் அவர் பேசும்போது அவருடைய சுய அனுபவம். அதே மாதிரி இங்கே வேற ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கார். பெரிய யுவனி பாலு பாகவதர்னு பெரிய பாகவதர். அவருடைய குமாரர் கல்யாண சுந்தரம் மாமான்னு மாமா வந்திருக்கார். கல்யாண சுந்தரம் மாமாவோட அண்ணா சுவாமிநாதன் மாமா, அவா தம்பி, அவா பெரிய பாகவத குடும்பம், பெரிய பெரிய மனுஷா சொசைட்டியில். அவளை விஷயத்துக்கு வந்திருக்கா. திருப்பரங்குன்றம் பாடினோடனே மாமா பாடினோடனே அவா 2 முருகர் பாட்டு பாடிட்டு பஜனை முடியும். திருப்பி காத்தால கல்யாணம். நமஸ்காரம். सद्गुरुनाथ महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु मूर्ति की ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து முதற்கண் ரொம்ப ஒரு அருமையான பக்திபூர்வமான ஒரு மாலை பொழுது. வள்ளி கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல். உள்ள அப்படி நுழையும் போதே முருகனுக்குடைய அறுபடை வீட்டிற்கான 6 பாடல்கள் பாடப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மண்டபத்திலே அடியே நுழையக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை எண்ணி இறையருளுக்கு நன்றி கூறுகிறேன். இறையருளும் திருவருளும் குருவருளும் இருந்தால்தான் இந்த மாதிரியான சத்சங்கங்களால் பாய்க்கப்பெறும்.
அதுவும் நம்ம கோபி பாகவதர் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணினார்னா அது எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடியேனும் பலமுறை அனுபவித்திருக்கிறேன். இருந்தாலும் குருநாதார் சொன்னதை பக்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கோபி அப்படி சொல்லிட்டான்னா அவர் சொன்னவர் ஏகவசனம் அவரோடது. ஒரு முறை திடீரென்று ஒரு 100 பாகவதர்களை வைத்து ஒரு பாகவத மேளா பண்ண வேண்டும் அப்படின்னு அண்ணா நினச்சா. அந்த இடத்துல இருந்ததுனால நான் இதை சொல்கிறேன், அந்த உரிமையை எடுத்துட்டு ஐ ஹாவ் த ப்ரிவிலேஜ் டு லிசன் திஸ் ஃப்ரம் ஸ்ரீ அண்ணா. கோபியை கூப்பிடேன் அப்படின்னார். அவர் எங்கேயோ அந்த டைமில் நார்த் இந்தியா போயிருந்தார். லைனில் கிடச்சோன்னு சொல்லு அப்படின்னார். சொல்லிட்டா முடிச்சுடுவான் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாளோ என்னவோ கூப்பிட்ட உடனே அவர் குருநாதால் வாக்கியத்துக்கு மறு வாக்கியம் பேசாத அவர் உடனே ஏற்பாடு பண்ணினார். அது ஏற்பாடு பண்ணின பீரியட் எதுன்னு கேட்டிங்கன்னா கொரோனா காலகட்டம். திடீர்னு ஷார்ட் நோட்டீஸில் ஒரு 100 பாகவதர்களை கூட்டின்னு வந்து அந்த பாகவத மேளாவை அவர் நடத்தினார். அது மாதிரி அவருக்கு ஸ்ரீ அண்ணாவே அவருடைய மனசில் கோபி நினச்சா எதையும் சாதிப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அது மாதிரி அவருடைய தலைமையில் இங்கே வள்ளி கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீரும் சிறப்புமாக பஜனை அப்படி உள்ள நுழையும் போதே அப்படியே களை கட்டுறது. இதுவும் ஸ்ரீ அண்ணா ஒரு தடவை உபன்யாசம் பண்ணும்போது சொல்ல அடியேன் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் சொல்வார், சமுதாயத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவா, பெரிய தனவந்தர்களாக இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் பஜனையில் ருச்சி ஏற்பட்டு கொடுத்தோன்னா அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு பஜனைக்கு வந்துடுவாளாம். பஜனையில் ஒரு ருச்சி ஏற்பட்ட பிறகு வாழ்க்கையில் அவள் எதை வேணாலும் விடுவாளாம், பஜனையை விட மாட்டாளாம். இது அவர் சொல்லும்போது கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தது. இங்கே வந்து உட்காந்த உடனே எனக்கு அதுதான் ஸ்மரணை வந்தது. எடுத்த உடனே அடுத்த செகண்ட் வந்து அந்த பஜனையில் நம்முடைய மனம் மூழ்குமாறு இங்கே பாடியவர்கள் அப்படி அற்புதமாக அதை பாடின்னு இருந்தா. அந்த ஒரு அழகான ஒரு மாலை பொழுது பக்தி அப்படியே இந்த அரங்கத்தில் அப்படியே வெள்ளமாக பரவி கிடக்கிறத அப்படியே என்னால் உணர முடிகிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணத்தில் இது திடீர் ஏற்பாடு. இன்றைக்கி மத்தியானம் கோபி அண்ணாவை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கி சாயங்காலம் முடிஞ்சால் வாங்க, கொஞ்சம் நேரம் முருகனை பற்றி பேசுங்க அப்படின்னார். சரி, கரும்பு திங்க கூலியா, கரும்பு திங்க கூப்பிட்றார், கூலியும் தரேங்கிறார், வாங்கோ அப்படின்னு. ஸோ அது இந்த மாதிரி ஒரு அற்புதமான பக்தால் மத்தியில் கொஞ்சம் நேரம் முருகனை பற்றி சிந்திக்க கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி திடீர்னு கோபி அண்ணா மூலிமா முருகன் இங்கே கூப்பிட்டுருக்கார். அப்படி தான் அடியே நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்குமா நீங்கள் எல்லாரும் டோட்டலாக முருகனுடைய ஸ்மரணையிலே இருப்பேன் அப்படிங்கிறது நல்லா தெரியறது. வள்ளி கல்யாணம் பற்றிலாம் அண்ணா நிறைய சொல்லியிருப்பார். அதனால் அடியேன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மணித்துளிகளுக்குள் முருகன் பற்றிய ஒரு வரலாற்று பார்வையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். சனாதன தர்மத்தில் முருகன் மிக உயர்ந்த தெய்வம். அதே நேரத்தில் தமிழகத்தில் அவர் தமிழ் கடவுள் என்றே போற்றப்படுகிறார். 14 புராணங்களில், வியாசர் எழுதிய 14 புராணங்களில் ஸ்காந்த புராணம் புராணங்களில் பெரியது. 1,00,000 ஸ்லோகங்களை தாண்டிய ஒரு மகா சாகரம். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் நம் இரத்தத்திலே கலந்துவிட்ட ஒரு பொக்கிஷங்கள். ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது அப்படிங்கிறத வச்சு ஒரு அளவுகோலை பார்த்தேன்னா 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்ட கந்த புராணம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது அந்த கம்பேரிசனில் புரியும். கந்த புராணத்தினுடைய ஏற்றங்கள் பல. அதில் அனைத்து தெய்வங்களின்
உற்பத்தியும் வரும். அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்று நாம் பிறவி பயனாக எதெல்லாம் நாம் அடைய வேண்டுமோ அவைகள் எல்லாம் விரிவாக கந்தபுராணத்திலே எடுத்தாளப்பட்டிருக்கும். கந்தபுராணம் என்பது ஒரு புராணம் என்பதை தாண்டி இந்திய தத்துவங்களின் உச்சம் என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. கந்தனுடைய உற்பத்தியை நாம் சற்று சிந்தித்து பார்த்தாலே அது விளங்கும். அவர் அயோனிஜராக சிவனின் 3வது கண்ணிலிருந்து தீச்சுடராக வெளிப்பட்டு 6 முகனாக வெளிப்பட்டார். சிவனுக்கு 5 தொழில்கள் உண்டு. அதே மாதிரி சிவனுக்கு 5 முகமும் உண்டு. அதிலே 6வதாக அதோமுகம் அப்படிங்கிற அந்த தியான நிலையிலிருந்து கந்தனை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்படுத்தினார். அதனால் கந்தன் இயல்பாகவே பேரறிவின் வெளிப்பாடாக சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்ததால் கந்தன் என்றாலே உணர்வுடன் கூடிய அறிவு, அது பேரறிவு. அது என்ன உணர்வுடன் கூடிய அறிவு? நாம் எல்லோரும் தத்துவ வியாக்கியானத்திலே 5 புலன்களை வென்று 6வதாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவை அடைவதே நம் வாழ்வின் லட்சியம். அதற்காகத்தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற எல்லா விதமான மார்க்கங்களும் கடைபிடித்து அந்த அறிவை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனித பிறவியின் நோக்கம். அந்த நோக்கத்தை யோகம் ஏற்றுதல் என்பது அஷ்டாங்க யோகம். அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் முடியாது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதின்னு 8 நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றொன்னா தாண்டி அதுக்கப்புறம் அந்த சமாதிங்கிற நிலையை அடையும் பொழுது தான் அந்த பேராதார பெருவெளியான அந்த பேரறிவை அடைய முடியும். அப்போது சிவபெருமான் பெரும் கருணை கொண்டவர். இப்படி உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் இத்தகைய சூழலிலிருந்து வந்து தன்னை அடைதல் என்பது அரிது. அதனால் அவர்களுக்கெல்லாம் எளிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் கந்தபுராணம் அந்த தோற்றுவாய் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு அசுரனை வதம் பண்ணுவதற்கு சிவனே நேரடியாக வந்தால் கூட வதம் பண்ண முடியாத ஒரு அசுரனை வதம் பண்ணுவதற்காக சிவனால் உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு தெய்வம் கந்தன். அப்படின்னா அவர் அந்த அசுரனை வதம் பண்ணுவதற்கு ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணிய மாதிரியும் ஆச்சு. லோகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் கரையேறுவதற்கு உதவியாக கந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போகிறோம், சிவப்பிரீதியாகி சிவனோட வாய்க்கமாயிடலாம் அப்படிங்கிற அந்த நம்ம ஒரு கலோக்கியலாக ஒரு பழமொழி சொல்லும் இல்லையா, ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு. சிவன் கந்தனை உற்பத்தி செய்யும் பொழுது அவர் மனதில் இருந்த சங்கல்பம் அசுரவதம் மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய கதி, நற்கதி. நீங்கள் எல்லாரும் கந்தசஷ்டி கவசம் படிச்சிருப்பீங்க நிச்சயமாக. கந்தசஷ்டி கவசத்தினுடைய அந்த துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும். அது அப்படி நீங்கள் பிரித்து படித்து பாருங்க. செல்வம் கிடைக்கும்னு மட்டும் சொல்லலை, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும். இந்த கதி அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, வாழ்நாளின் இறுதியில் இம்மை நீங்கி மறு உலகத்திற்கு போகும்பொழுது நமக்கு ஒரு சாஸ்வதமான ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே பக்தியால் உருகி 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 எல்லாரையும் கூப்பிடுறோம். எந்த தெய்வமாக இருந்தாலும் கதி, நீயே கதி அப்படின்னு சரணடைகிறோம் இல்லையா. அந்த சரணடையும் பொழுது அந்த கதி என்பதற்கு 2 மிக பெரும் பொருளை தாங்கிய ஒரு சிறு சொல். அது 2 எழுத்து சொல். அது தாங்கக்கூடிய பொருள் பிரம்மாண்டம். கதிக்கு
நிலை என்று ஒரு பொருள், தொடர் பயணம் என்று ஒரு பொருள். உதாரணத்துக்கு ஒரு ஹைவேல நம்ம கார் ஓட்டிட்டு போகிறோம். ஹைவே இல்லாத இடங்களில் காரை ஸ்பீடு கூட பண்ணுவோம், ஸ்பீடை குறைச்சி பண்ணுவோம். அதில் ஒரு சீரான ஒரு ஓட்டம் இருக்காது. நல்ல ஒரு இடர்பாடு இல்லாத ஒரு நெடுஞ்சாலையில் கார் செல்லும் பொழுது, இப்போல்லாம் க்ரூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, காரில் 70 80 இடர்பாடு இல்லாத ஒரு சாலையில் பயணம் பண்ணும்போது இந்த க்ரூஸ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் அமுக்கிட்டிங்கன்னா சீரான வேகத்தில் அந்த கார் போகும். அது மாதிரி இந்த கதி என்ற சொல் எதனுடன் இணைகிறதோ அதை சீராக எடுத்து சொல்லும். இப்போ இந்த பாட்டை இப்போ பாருங்க. துதிப்போர்க்கு வல்வினை போம். வாழ்க்கையில் வந்த வல்வினை அப்படிங்கிற அந்த வார்த்தையே கடும் சொல். முன்வினையில் எது தீவினையோ அந்த தீவினை தான் நம்மை வருத்துகிறது, வாழ்வில் தடை செய்கிறது, முன்னேற விடாமல் தடுக்கிறது, ஞானம் பெற விடாமல் தடுக்கிறது. அப்படிப்பட்ட வல்வினையை கந்தனை யார் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு துதிப்போருக்கு வல்வினை போம். துன்பம் போம். வல்வினை வேறு, துன்பம் வேறு. வல்வினை என்பது கொண்டு வந்தது, துன்பம் என்பது நிகழ்காலத்திலே கேஷுவலாக நம்ம வாழ்க்கையில் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை அன்றாடம் நம்ம காலம்பரை எந்திருந்தோடனே நமக்கு தெரியாது இன்றைக்கி என்னெல்லாம் ஆக போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு திடீர்னு நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஸோ இது மாதிரி சாதாரணமாக வரக்கூடிய இடையூறுகள் துன்பம். வல்வினை என்பது போன ஜென்மத்திலிருந்து கொண்டு வந்தது. அப்போ துதிப்போருக்கு வல்வினை போம், துன்பம் போம். அந்த துதிக்கிறவங்க மேலோட்டமாக துதிச்சாலே இது நடக்குமா. அதுக்கப்புறம் சொல்கிறார் நெஞ்சில் பதிப்போருக்கு. முதல்ல எந்த ஐடியாவும் இல்லாமல் அந்த பாடலை அப்படியே பாடுதல். அப்படி பாடும் பொழுதே உங்களுக்கு வல்வினை போம், துன்பம் போம். நீங்கள் நெஞ்சில் அதனை பதித்து விட்டால் செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் அப்படின்னு அந்த பாலதேவராயன் சுவாமிகள் எடுத்த உடனே பலசுருதியை சொல்லிடுறார் அவர். அதுக்கப்புறம் தான் பொதுவாக எல்லா பாட்டும் பாடின பிறகு பலசுருதி வரும். கந்தசஷ்டி கவசத்தில் பலசுருதி முதல்ல, அப்புறம்தான் பாடல். அப்பேற்பட்ட ஒரு கந்தன் அவனுடைய அருளை வேண்டியும் நினைவை போற்றியும் அவனுக்கு வள்ளி கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். அப்படின்னா செல்வம் பலித்து கதித்தோங்கம் இன்ட்டு X², எக்ஸில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அத்தனை விதமான நன்மைகளும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் நலமாக வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு, கந்தன் தமிழ்கடவுள் என்று சொன்னேன் அல்லவா. அடியன் கோயில் கட்டுமான கலையில் கொஞ்சம் எனக்கு பரிச்சயம் உண்டு. இந்த ஆலயத்தினுடைய உற்பத்தி, எப்பொழுது கோயில் கட்டுமானம் என்பது தொடங்கப்பெற்றது, எப்படி தொடங்கப்பெற்றது, எங்கெல்லாம் இது குறித்த செய்திகள் வந்திருக்கின்றன அப்படின்னு ஒரு ஆய்வு கருதி ஒரு பின்னோக்கி சென்றால், ஆதி காலத்தில் தமிழிலே ஆலயத்திற்கு கந்தில் என்று பெயர் உண்டு. கந்தன் இருக்கும் இடம், கந்தன் வாழும் இல்லம் கந்தில். ஸோ அப்படின்னா முதல்ல முருகன் கோவில் தான் வந்ததா அப்படின்னு மறுபடியும் அதை நோக்கி பின்னோக்கி ஆய்வு செஞ்சு பார்த்தா, இந்த கந்து என்ற சொல்லுக்கு இணைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கோயில் என்றால் தலைவன் வாழும் இடம், உயிர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இறைவன் வாழும் இடம் என்பதனால் அது கோயில் என்றாயிற்று. அதற்கு இன்னொரு தமிழ் சொல்லும் உண்டு, ஆலயம். அதை பிரித்தால் ஆன்மம், ஆன்மா ப்ளஸ் லயம், ஆலயம். ஆன்மா லயமாகக்கூடிய இடம், அதனால் ஆலயம். அப்போ இப்போ கோயில் ஆலயம் அப்படின்னு வரும்பொழுது இந்த கந்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் வந்தது? அப்போ கந்தனுடைய ஆலயத்தை கந்தில் என்று சொன்னார்களா,
எல்லா கோயில்களையும் கந்தில் என்று சொன்னார்களா என்றால் அந்த காலகட்டத்தில் எந்த இறைவன் உறையும் கோயிலாக இருந்தாலும் அதற்கு கந்தில் என்ற ஒரு சொல் வழங்கப்பட்டது. அப்புறம் அதை அந்த சொல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது தான் கந்து என்றால் ஒரு இணைப்பு சொல், இணைப்பது, மனிதனை கடவுளுடன் இணைக்கும் இல், கந்தில். இப்போ இந்த கோயிலை கந்தில் என்று சொல்வதற்கு இதுதான் பொருட்காரணமாக இருந்தது. அப்படின்னா கந்தன் பெயரிலேயே இணைப்பை கொண்டவன். அப்போ அந்த கந்தன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அந்த க்ஷணமே இணைந்து விடுகிறது. தமிழகத்தில் கோயிலுக்கு வழங்கப்பட்ட ஆதிகால சொல் கந்தில். அப்புறம் இப்போ நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரு சமீப காலத்தில் ஒரு அரசியல் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன என்றால் முருகன் தமிழ் கடவுள். வடநாட்டவர் இந்த பிராமணர்கள் முருகனை சொந்தம் கொண்டாடுகின்றனர். முருகனுக்கும் பிராமணர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக டிவிலலாம் நியூஸ் பார்க்குறவாள் இருந்தேன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஏதோ யாரெல்லாம் பேசியிருக்காங்கிறது கூட உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கும். கந்தபுராணத்துக்கு வயசு வேத காலம்னு சொல்கிறவா உண்டு. வேதங்கள், உபநிடதங்கள், அதுக்கப்புறம் அடுத்த வரிசையில் இதிகாசங்கள், அப்புறம் புராணங்கள், 4ஆவே வச்சுப்போம். அதை முதல்ல வேதம் தோன்றியது, வேதத்திற்கு பிறகு உபநிடதங்கள் தோன்றியது, வேதத்தின் சாரங்களை உபநிடதங்கள் எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தது, அதன் பிறகு இதிகாசங்கள். இதிகாசம்னா நிகழ்ந்தவாறே சொல்லக்கூடிய செய்தி. ஸோ இந்தியாவின் இருவரும் இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதம். அதன் பிறகு இந்த மூன்றிலிருந்தும் செய்திகளை நேரடியாமல் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்த மனிதர்கள் அப்பொழுதும் உண்டு, இப்பொழுதும் உண்டு. எல்லோராலும் வேதம் படிக்க முடியாது, எல்லோராலும் உபநிடதம் படிக்க முடியாது, உபநிடதம் பற்றி கேட்டுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்ம சீரியல் படுத்தி காமிக்கலைன்னா யாரும் போய் படிக்க போகிறதில்ல. ராமாயணத்தையும் படிக்க போகிறதில்ல, மகாபாரதத்தையும் படிக்க போகிறதில்ல. இப்போது இந்த நிலைமை கொஞ்ச நாளைக்கு முந்தையே வந்துடுத்து போல இருக்குது. அந்த கொஞ்ச நாளுங்கிறதே ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தி. அப்போது இந்த சாதாரண மனிதர்களுக்கு இந்த செய்திகளை எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படின்னு யோசிக்கும் பொழுது வியாசர் புராண வடிவு பெட்டராக இருக்கும் அப்படின்னு 14 புராணங்களை வியாசர் இயற்றியதா பெரியவாலாம் சொல்லுவாள். அப்போ புராணங்கள் என்பது வியாசருக்கு குறைஞ்சபட்சம் வியாசரோட காலம் என்ன அப்படின்னு யோசிக்கணும்னு ஆசைப்பட்டா மகாபாரதத்தில் அவர் ஒரு கான்டெம்பரரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பீஷ்மர் தர்மருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது பக்கத்தில் இருந்து வியாசர் கேட்டார். வியாசர் தான் மகாபாரதத்தை எழுதினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதன் பிறகு 14 புராணங்களையும் அவரே ஏற்றியிருக்கிறார். அப்போ வியாசருடைய காலம் என்பது இதிகாசத்தினுடைய காலம். எளிமையாக இந்த கால வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 14 புராணங்களே அவர் இயற்றி அவர் அதற்கு பிறகு அதனை சூதமாமுனிவருக்கு சொல்லி அவர் நைமிசாரண்யத்திலே இந்த 14 புராணங்களையும் எல்லா ரிஷி பெருமக்களுக்கும் அவர் உரைத்ததை புராண வரலாறு நன்கு தெரியப்படுத்தும். எதற்கு நான் இவ்வளோ பெரிய பீடிகை போடுகிறேன் என்றால், புராணத்தில் தொன்மை வாய்ந்ததும் கூட இந்த கந்த புராணம். வியாசர் எழுதியது கந்த புராணம். அப்போ கந்த புராணத்தில் தெளிவாக கந்தனுடைய உற்பத்தி, முழுமையான வரலாறு, அவர் தமிழகத்துக்கே வந்தது, திருப்பரங்குன்றத்தில் தேவயானையை கைப்பிடித்தது, திருச்செந்தூரிலிருந்து தாரகாசுரனுடன் போர் செய்வதற்கு திருச்செந்தூர் கடல்லிருந்து தான் அவர் படையெடுத்து போனார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் கந்த புராணத்திலே பதிவாகி இருக்கிறது. சரி, தமிழ்நாட்டிலே முதலில் இந்த முருகர் பெருமான் பற்றின பெயர் எப்படி வந்தது, எங்கு வந்தது அப்படின்னு ஆய்வு செஞ்சோம்னா, தமிழில் தொன்மையான இலக்கண நூல் என்றே கூறலாம். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்திலேயே நமது முக்கியமான தெய்வங்கள் எல்லாம் தெளிவாக இந்த 5 நிலங்களுக்குரிய தெய்வங்களையும் அவர் அழகாக சொல்லியிருப்பார். அதில் முருகப்பெருமான சொல்வார், சேயோன் மேய மைவரை உலகம். இந்த சேயோன் என்பது முருகனை குறிக்கும்.
இந்த சேயோன் என்பதை பதம் பிரித்தால் 2 அர்த்தம் வரும். சேய் என்றால் மகவு, சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறந்ததால் சேயோன் என்று ஒரு பொருள். சிவப்பாக இருப்பதால், செம்மையாக இருப்பதால், முருகன் பிழம்பின் வடிவம், தீயிலிருந்து தோன்றியவன், அதனால் அந்த தீச்சுடரிலிருந்து தோன்றியதால் செம்மையோன் என்ற பொருள்பட சேயோன் என்ற ஒரு பொருள் உண்டு. ஸோ தொல்காப்பியத்திலே தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்திலே மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போவார். எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் அன்று வழிபாட்டில் இருந்தது, அது எந்த நிலத்திற்குரிய தெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அதில் பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னோம். தமிழகத்தை பொறுத்தவரை சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு 8 தொகை இதெல்லாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சங்கம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம் நினைவுக்கு வருவது இறையனார் கட்டி காத்த தமிழ்ச்சங்கம். திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருப்பேன். அது வெறும் அதில் வரக்கூடியது கற்பனை வசனங்கள் அல்ல. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற ஒரு 3 பெரும் தமிழ் சங்கங்கள் நடந்ததற்கு நமக்கு இலக்கிய தரவுகள் உண்டு. அப்படி இறையனார் கலவியல்னு ஒரு அகநானூறு என்றே நினைக்கிறேன். அந்த அகநானூற்றிலே ஒரு செய்தி வரும். அந்த தமிழ் சங்கத்தை அவர் தலைமையேற்று நடத்திய செய்தி வரும். அதிலே திரிபுரம் எரித்த விரிசடை அண்ணலோடு குன்றமெரித்த குமரனும் இருந்தனன் அப்படின்னு அகநானூரில் ஒரு பாட்டு. சிவபெருமானும் முருகனும் சேர்ந்து அந்த தமிழ் சங்கத்தை தலைமையேற்றி நடத்திய செய்தியை இறையனார் கலவியல் என்ற நூல் பதிவு செய்திருக்கிறது. அப்போ முருகனுடைய இருப்பு அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் பார்த்தோம், சங்க இலக்கியத்தில் பார்த்தோம். அதன் பிறகு இன்னொரு விஷயமும் சொல்வா எல்லாரும். வள்ளி தான் மண்ணின் மகள், தேவயானை பிராமணர்களின் திணிப்பு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகனுடைய 2 பேரில் ஆதி காலத்தில் தமிழகத்தில் முருகனான தெய்வத்திற்கு துணைவியாக இருந்தவள் வள்ளி மட்டுமே, தேவயானை கிடையாது. தேவயானை பிராமணர்கள் தங்களுடைய வசதிக்காக, வள்ளி குறத்தி என்பதால் ஒரு பிராமண பெண் தான் முருகனுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று பிராமணர்கள் சதி செய்து சேர்த்த தெய்வம் என்று ரொம்ப 1950க்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தா. அது வரைக்கும் கிடையாது. இந்த 2000 வருஷ வரலாறுல யாருமே பேசலை. இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, வரலாற்று ரீதியாகவே இப்போ ஒரு திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த திருப்பரங்குன்றத்தில் தான் தேவயானைக்கும் முருகப்பெருமானுக்கும் கல்யாணம் நடந்ததை கந்தபுராணமே பதிவு செய்கிறது. சரி, கந்தபுராணம் வியாசர் எழுதிட்டார். வியாசர் பிராமணருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதனால் அவர் இஷ்டத்துக்கு எழுதிவிட்டார் அப்படின்னு வச்சுட்டா, திருமுருகாற்றுப்படை என்ற ஒரு அருமையான நூல், முருகனுடைய பெருமைகளை சுட்டும் நூல். திருமுருகாற்றுப்படையினுடைய காலமாக எப்படி நீங்கள் 0 டவுன் பண்ணாலும் 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வராது. ஸோ கிபி 4ஆம் நூற்றாண்டிலே இயற்றப்பட்ட முருக சரித்திரம் திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையிலே தேவயானை கல்யாணமும் வருகிறது, வள்ளி கல்யாணமும் வருகிறது. இப்போ இன்றைக்கு இன்னிலேருந்து 1700 ஆண்டுகளுக்கு முன்பே தெல்ல தெளிவாக இலக்கிய சான்று நமக்கு இருக்கிறது. வள்ளி கல்யாணம், தேவயானை கல்யாணம் 2மே திருமுருகாற்றுப்படையிலே உண்டு. திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் ஒரு வரலாற்று தகவல் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இவங்கெல்லாம் இப்போது வாய்க்கு வந்ததை இப்போ பேசுகிறாங்க. கோயில் கட்டுமானம் தொடங்கிய பொழுது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மகேந்திர பல்லவர் தான் முதல்ல குடைவரை கோயில்களை மண்டகப்பட்டுங்கிற இடத்துல பாறையை குடைஞ்சு அதுக்குள்ளே இறை உருவம் வைத்து வழிபடக்கூடிய, அதற்கு முன்பு இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த கந்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடிசை தலைகளாக இருந்தது, மரத்தாலான ஆலயங்கள் இருந்தது, செங்கல் தலைகள் இருந்தது. அதெல்லாம் கால வெள்ளத்தில் நிற்க முடியாமல் அழிந்து பட்டதால்
மகேந்திர பல்லவன் முதலில் கல்வெட்டோடு சொல்கிறான், முதலில் இறைவனுக்கு அழியா பொருள் கொண்டு ஆலயத்தை எடுப்பித்தோம் அப்படின்னு. அது மாதிரி குடைவரை கோயில்கள் முதல்ல அவன் கட்ட ஆரம்பித்த உடனே அவன் பல்லவ பூமியில் கட்ட ஆரம்பித்தான். பாண்டிய மன்னர்கள் அதை பார்த்துட்டு சில ஆலயங்களை எழுப்பினர். பாண்டிய டெரிட்டரியில் நிறைய குடைவரை கோயில்கள் உண்டு. அதில் தலையாயது திருப்பரங்குன்றம். குடைவரை கோயில். அதனுடைய காலமாக 5ஆம் நூற்றாண்டை சுட்டலாம். அப்போ 5ஆம் நூற்றாண்டிலேயே திருப்பரங்குன்றத்தில் குடைவரை கோயில் வந்து எடுத்தோம். திருச்செந்தூரில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூரில் எல்லாரும் பார்க்கறது கட்டுமான கோயில். அங்கே வள்ளி குகைன்னு ஒன்று கீழே இருக்கும். அதை எத்தனை பேர் பார்த்துருக்கேன் இல்லைங்க? அந்த வள்ளி குகை வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோயில். ஸோ இந்த இரண்டும் குடைவரை கோயில். அப்போ இந்த குடைவரை கோயிலுங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே நீங்கள் வந்து 5ஆம் நூற்றாண்டு 5, 6 அதை தாண்டி அதுக்கு நீங்கள் டைமே கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் கட்டுமான கோயில்கள் வந்துடுது. 5லேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை குடைவரை கோயில்கள் இருந்தன. அதற்கு பிறகு மோனோலித்துன்னு சொல்லக்கூடிய ஒருகல் கோயில்கள் மகாபலிபுரத்தில் வந்தது. பாண்டிய நாட்டில் வந்து கழுகுமலைங்கிறது அந்த மோனோலித்து. அதன் பிறகு கற்களை வெட்டி தான் இப்போ இந்த குடைவரை கோயிலுக்கும் மோனோலித்துக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அது என்னென்னா, அது இருக்கிற இடத்துல தான் நீங்கள் கோயிலை கட்ட முடியும். எல்லா இடத்துலையும் மலை இருக்காது, எல்லா இடத்துலையும் குகை இருக்காது. எங்கே குகை இருக்கிறதோ எங்கே மலை இருக்கிறதோ மலையை குடைந்து கட்டுவது குடைவரை கோயில். அதுக்கப்புறம் ஒரு இவாலுவேஷனில் மனுஷன் கற்றுண்டா பாறையை உடைச்சி நம்ம நினைக்கிற இடத்துல பூஜையை போட்டு கோயிலை கட்டுறதுங்கிறது பின்னாடி வந்தது. என்றால் இப்போ இந்த திருச்செந்தூர் வள்ளி குகையும் திருப்பரங்குன்றம் குடைவரை கோயிலும் காலத்தால் முற்பட்டது. அப்போ வள்ளி தெய்வானை இரண்டுமே முருகனுடைய மனைவியர் என்பது முன்பே தெள்ளத் தெளிவாக பதிவு செய்யப்பட்ட வரலாற்று உண்மை. இது யாருடைய கற்பனையும் அல்ல, யாருடைய திணிப்பும் அல்ல. திருமுருகாற்றுப்படை வடக்கிலே உள்ள முருகனையும் தெற்கிலே உள்ள முருகனையும் சமமாக பார்த்து கந்தபுராணத்தினுடைய தமிழ் வடிவாகவே அது அமைந்திருப்பதை நாம் நன்றாக பார்க்கலாம். இது வியாசர் முன்னோடியாக இருந்து வியாசர் எழுதிய ஸ்கந்தபுராணத்தை படித்து நக்கீரர் எழுதினாரா என்பது இறைவனுக்குத்தான் வெளிச்சம். ஆனால் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை வள்ளியையும் தெய்வானையும் முருகனுடன் இணைக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வள்ளி திருமணத்தை நீங்கள் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அது வரலாறு பக்தி மட்டுமல்ல, அதற்குள் வரலாறும் இருக்கிறது. யூனிஃபிகேஷன் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் அதுவும் இருக்கிறது. அது என்றோ இன்று பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது காலமாக வழங்கப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வந்த ஒரு வரலாறைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு சில பிரிவினை சைத்திகள் இது அல்ல, அது அல்ல, இது இவர்களுடைய திணிப்பு, அவர்களுடைய திணிப்பு என்று கூறுவதெல்லாம் டெக்னிக்கலாக அது ஏற்புடையதல்ல. நாம் எல்லோருமே இதெல்லாம் தெரிந்து கொண்டால் அப்படி பேசுபவர்கள்ட்ட நம்ம வந்து பதில் சொல்லலாம். இல்லைப்பா, நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, இது அப்பேருந்தே இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாகவே அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். அதன் பிறகு மலைப்படுகடாம் என்ற ஒரு நூல் முருகனுடைய பெருமைகளை எல்லாம் அவ்வளவு அருமையாக குறிக்கும். அப்புறம் 3ஆம் நூற்றாண்டிலேருந்து 6ஆம் நூற்றாண்டுடைய மத்திய பாகம் வரை இன்று எப்படி தமிழகம் ஒரு மாபெரும் பிரச்சனையை கொண்டிருக்கிறதோ அதுபோல் அப்பொழுதும் இறைமறுப்பு சிந்தனையாளர்கள் வேறு ஒரு சமயத்தின் வழியாக வந்து நம்முடைய சனாதன தர்மத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தினார்கள். ஓப்பனாகவே சொல்லலாம். சமணம் வந்து கிட்டத்தட்ட இன்றைய தீகா என்னெல்லாம் சொல்கிறதோ அதை வந்து ஒரு மதம் என்ற பேரில் அவன் அப்போ சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அந்த காலகட்டத்தை தமிழகத்தின் இருண்ட காலம் என்றே கூறுவர். 3ஆம் நூற்றாண்டிலிருந்து மகேந்திர பல்லவன் வந்து சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறும் வரை அந்த தாக்கம் எப்பொழுதுமே ஆட்சியாளர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதை ஒட்டுமொத்த சமுதாயமும் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படும். அதனால் நாம் இப்போ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை வரலாற்றில் நாம் ஏற்கனவே எதிர்கொண்ட பிரச்சனை தான். அந்த எப்படி எதிர்கொண்டோம், அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்றோம். எப்படி வெற்றி பெற்றோம் என்றால் பக்தியினால் வெற்றி பெற்றோம். பின்னாடி பக்தி எழுச்சி காலம், நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றிய காலம். அது 6ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியிலிருந்து 9ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி வரை சைவத்தில் நாயன்மார்களும் வைணவத்தில் ஆழ்வார்களும் தோன்றி
பக்தி இலக்கியங்களால் தமிழகத்தை செழுமைப்படுத்தி அது ஒரு உச்சத்துக்கு போச்சு. மறுபடியும் 11ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து 14-15ஆம் நூற்றாண்டு வரை திரும்ப ஆங்கிலேயர்கள் வரும் வரை ஒரு மாபெரும் படையெடுப்பு. வட இந்தியா அதில் பெருசாக பாதிக்கப்பட்டது, தென்னிந்தியா கொஞ்சமாக தான் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி தலையிலே அடித்த அடி வால் வரை இருந்தது. மறுபடியும் நாம் இதெல்லாம் மறக்க தொடங்கினோம், நம்முடைய ட்ரெஷரெல்லாம் நம்ம மறக்க தொடங்கினோம். இப்போ நம்ம சொன்னோம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாயன்மார்கள் தோன்றி எழுதின ஓலைச்சுவடியெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். தொலைச்சதுனால தான் ராஜராஜனுடைய பீரியடில் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒருத்தர் வந்து திரும்பி அதெல்லாம் தொகுத்தார். அதே மாதிரி வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுக்கிறதுக்கு நாதமுனிகள் வந்தார். இது எல்லாமே 10-11ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகள். 10ஆம் நூற்றாண்டில் தேவார தொகுப்பு, 11ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் அல்லது 12ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதியில் நாதமுனிகள் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து நமக்கு கொடுத்தார். அது மாதிரி நம்ம புராணங்களால் நம் அடையப்பட்ட அந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இழந்தோம். அப்படி இந்த கந்த புராணத்தை அப்படியே வியாசர் எழுதின கந்த புராணத்தை வரிக்கு வரி 14ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கஷ்யப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து அற்புதமாக தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் கம்பராமாயணம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழிலே உள்ள பிரம்மாண்டமான 10,000 பாடல்களுக்கு மேற்பட்ட ஒரு மகா காவியம். அது பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். ஆனால் கஷ்யப சிவாச்சாரியார் எழுதிய தமிழ் கந்த புராணத்தை பெரும்பாலோர் அறிந்திருப்பதில்லை. 10,345 பாட்டு வியாசர் எழுதின கந்த புராணத்தை தமிழ்படுத்தி 10,000 பாடல்களுக்கு மேற்பட்ட தொகுப்பாக கஷ்யப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை இயற்றியிருக்கிறார் தமிழில். அது ஒரு சுவையான ஒரு சொல்லாடல் உண்டு. முருகனின் அருளால் அவர் எழுதியதாக, அதனால்தான் நான் இந்த இடத்துல அதை குறிப்பிடுறேன். அந்த காலத்திலெல்லாம் ஒரு நூல் எழுதப்பட்டால் ஆன்றவிந்து அடங்கிய சான்றோர் பெருமக்கள் சபையிலே வைத்து அதனை அரங்கேற்றி அவர்களெல்லாம் கேள்விகள் கேட்டு அதற்கு நூலாசிரியர் தக்க பதில் சொல்லி எல்லா விதமான திருப்தியும் ஏற்பட்ட பிறகு ஆன்றவிந்து அடங்கிய சான்றோர்களால் இந்த காவியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்ன பிறகு அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அந்த வகையில் இந்த கஷ்யப சிவாச்சாரியர் எழுதிய இந்த கந்தபுராணம் முருகன் முதலடி எடுத்து கொடுத்து அவர் நிறைய விஷயங்களை எழுத உட்கார்ந்ததாகவும் அவரே பதிவு செய்திருக்கிறார். அதை அவர் சற்று தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது திகடச்சக்கரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் கனவில் தோன்றி சொல்லி அதை முதல் வார்த்தையாக வைத்து அந்த கந்தபுராணத்தை அவர் தமிழ்படுத்தி முடித்துள்ளார். அப்போ இது இந்த அரங்கேற்ற மண்டபத்தில் அவர் கஷ்யப சிவாச்சாரியார் வந்து இதை சொல்லும் பொழுது இது இந்த வார்த்தையே ஒன்றும் புரியவில்லையே, பிரித்தாலும் பொருள் கொள்ள இயலவில்லை, பிரித்ததை சேர்த்தாலும் பொருள் கொள்ள இயலவில்லை, இதை வேறு நீங்கள் இறைவன் உணர்த்தி நான் எழுதியது என்று கூறுகிறீர்கள், நாங்கள் எங்களுடைய இலக்கண அறிவின்படி இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, திகட சக்கரத்திற்கு பொருள் கூறும் அப்படின்னு கேட்குறார். அவர் ஒரு நிமிடம் யோசித்து திகழ் தச சக்கரம், அதை நான் புணர்ச்சி விதிப்படி கூட்டினால் திகட சக்கரம் என்று வரும் அப்படின்னு சொல்கிறார். இல்லையே, திகழ் தசம சக்கரம் மூணையும் பொருத்துவதை வந்து திகட என்று எப்படி நீங்கள் கோர்க்க முடியும், இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் 10,000 பாடல்கள் எழுதினவர். ஒரு அரங்கேற்றம் பண்ணும்போது இந்த திருவிளையாடலை தருமிக்கு பொற்புழி கொடுக்கும்போது நக்கீரன் குறுக்க வந்து கெடுத்த மாதிரி ஒரு புலவர் வந்து இப்படி பண்ணுறாரேன்னு அவருக்கு ஒரு யோசனை இருந்தாலும் முருகான்னு கூப்பிட்றார். நீதான்ப்பா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு எண்ணங்க தோன்றுறது. என்ன சொல்கிறார், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கோ, நான் இது எங்கோ பார்த்துருக்கிறேன், எங்கோ கேட்டிருக்கிறேன், இந்த புணர்ச்சி விதி இதற்கு பொருந்தி வரும், ஏதோ ஒரு இலக்கண நூலையில் நான் இதை பார்த்திருக்கிறேன், அது எது என்று சட்டென்று ஞாபகத்துக்கு வரவில்லை, 2 நாள் கொடுங்க, நான் வந்து இதுக்கு விளக்கம் சொல்லி இந்த அரங்கிலே என்னுடைய நூலை நான் அரங்கேற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, எல்லாரும் கூடி பேசி சரி பரவாயில்ல கொடுப்போம், 2 நாள்லாம் கொடுக்க முடியாது, நாளைக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு
சொன்ன உடனே இவரும் சரி அப்படின்ட்டு ஒருத்தண்ட அன்றைக்கி ஆற்றுக்கு போயிட்டு முருகான்னு கேட்குறார், நீ தான்ப்பா வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இரவில் அவர் ஒரு கனவு அவருக்கு வருகிறது. நீ நாளைக்கு மண்டபத்துக்கு போய் நீ எழுதிய நூல் பற்றி விளக்க உரை கொடுக்க ஆரம்பித்து கொடுத்து கொண்டிரு. ஒருவன் வருவான், உனக்கு உதவுவான் அப்படின்னு கனவுல வந்து முருகன் சொல்லிட்டு போயிடுறார். அப்புறம் இவர் உற்சாகம் வந்துடுறது. ஏன்னா இவருக்கு கனவுல சொல்லித்தானே இவர் அந்த திகட சக்கரம்ங்கிற வார்த்தையை போட்டு எழுதுறார் அவர். அதனால் முருகப்பெருமான் கனவுல வந்ததை அவர் நம்புறார். நாளைக்கு நம்ம நிச்சயமாக நம்முடைய நூலை அரங்கேற்றி விடலாம் அப்படின்னு அடுத்த நாளைக்கு தைரியமாக போய் அந்த அரங்கத்துக்கு போகிறார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. முதல் நாள் கொஞ்சம் தடுமாறினவர் அன்றைக்கி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவருடைய இருக்கையில் போய் உட்கார்றார். எல்லோரும் சேர்ந்து நீங்கள் இப்போ பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார். இவர் அந்த மாதிரி மைக்கை பார்க்குறாரு, அப்படி வாசலை எட்டி பார்க்குறார். எல்லாரும் இருந்து இவரை பேச சொல்கிறா. இவர் பேச ஆரம்பிக்கிறார், இப்படி வாசலை எட்டி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தானே தெரியும் யாரோ ஒருத்தர் வரப்போகிறா அப்படின்னு. கரெக்டாக ஒருத்தர் உள்ளே வந்தார். அவர் வந்து உட்காண்ட உடனே இவர் விசாரிக்கலாம் இல்லை, தைரியமாக, ஏன்னா முருகன் சொல்லியிருக்கார் ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார், இவர் முருகன் அனுப்பினவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு. அப்போது இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறார். மறுபடியும் இல்லை, உங்கள் இலக்கண விதி பொருந்தலை, எந்த இலக்கணத்திலிருந்து நீங்கள் இதனை எடுத்தீர்கள் என்று கூறினால் மட்டுமே இந்த அவை உங்களுடைய காவியத்தை ஒப்புதல் அளிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புதுசாக வந்தார் இல்லையா, அவர் எந்திருக்கிறார். இல்லை, இலக்கணத்தைப்படி பொருந்தி வரும், நான் சோழ நாட்டிலிருந்து வருகிறேன், சோழ நாட்டிலே ஒரு இலக்கண மரபு உண்டு, அதற்கு பெயர் வீரசோழியம். அந்த வீரசோழியம் என்ற இலக்கண நூலில் இந்த திகழ்தச சக்கரம் திகட சக்கரமாக பிரிந்தும் சேரும் விதி இருக்கிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவர் சாட்சி சொல்லி, அவர் ஒரு இலக்கண ஆசிரியர்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவருடைய வேர் அபவுட்ஸ் எல்லாம் அவள் செக் பண்ணுறா. செக் பண்ண உடனே அந்த க்ரூ தே ஆர் சாட்டிஸ்ஃபைட், ஓகே இவர் தகுதியான ஒருத்தர் தான் ஒப்புமை கொடுத்துருக்கார் அப்படின்னு கஷ்யப சிவாச்சாரியர் எழுதிய அந்த கந்த புராணம் அந்த அரங்கிலே அரங்கேறும். நீங்கள் வியாசருடைய கந்தபுராணத்தை சமஸ்கிருதம் தெரியல, நம்ம படித்து மகிழ முடியவில்லையே அப்படின்னு தமிழ் தெரிந்த, எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, நான் கந்தபுராணத்தை கஷ்யப சிவாச்சாரியார் எழுதிய அந்த நூலிலிருந்து படித்து இன்புற்றதால் யான் பெற்ற இன்பம் பெருகைய வைகம் என்று ஆன்றவிந்தடங்கிய இந்த சான்றோர் சபையிலே அந்த நூலையும் அறிமுகப்படுத்தி இந்த அற்புதமான வேளையில் முருகப்பெருமானை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி சற்று சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை நல்வாய்ப்பாகவும் பெருவாய்ப்பாகவும் எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது நமக்கு இந்த வெள்ளி கல்யாணத்தில் சரியான இந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல தொடக்கத்தில் வந்து அறிவை பற்றி பேசி, அடுத்தது யோகத்தை பற்றி பேசி, கந்த புராணத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கு எல்லாரும் நம்மளுடைய ஆள் மனசில் அதை புரிய வச்சு இவ்வளோ சிறப்பாக பேசினதுக்கு நம்மளுடைய சார்பாக அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிமேலிருந்து வருடம் அவருடைய ஸ்பீச்சு ஒரு 1 ஹவராவது இங்கே வைக்கணுன்ட்டு இந்த ஆர்கனைசரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராம் ராம். முருகாசரணம். கந்தசஷ்டி உற்சவத்தின் கமிட்டிக்கார சார்பாக சீதாராம் அண்ணாவை முருகப்பெருமான் கிட்டேயே வச்சு மரியாதை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதனால் உங்களுடைய அநேக பக்த கோடிகளுடைய பரிபூர்ண கிருபை கடாட்சம் அந்த முருகனுடைய ஓம் எனும் பிரணவத்தின் சாரத்தை தந்தைக்கே உபசேதித்த இடத்தில் சீதாராம் அண்ணா வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கோபி அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இணங்கி ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்து பப்ளிக்கில் முதல் உபன்யாசம். ஸ்ரீவத்சத்தில் அவர் பேசாத டாப்பிக்கே கிடையாது. கோபி அண்ணா சொன்ன மாதிரி சச் அ மல்டிபிள் டேலண்டட் பர்சனாலிட்டி. இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னு கேட்டேன்னா, சுவாமி மலை எதுக்கு வசதியோ
அவர் தான் அவருக்கும் வசதி, இவருக்கும் வசதி. அந்த குரு தான் வசதி. அந்த ஸ்ரீ ஸ்ரீ பிரேமி அண்ணா இல்லை அப்படின்னா இந்த சுவாசம் எங்ககிட்ட கிடையாதுன்னு முழுமையாக குருவை நம்பக்கூடிய ஒரு சிஷ்யன் வாயால் இந்த சுவாமி மேலே அடிவாரத்தில் உட்காந்து உபன்யாசம் கேட்குறோம்னா அங்கே உட்காந்துருக்கிற அந்த சுப்பன் சத்தியம். அதனால் அந்த முருகப்பெருமான சாட்சியாக வச்சு அந்த பொன்னான மேடையில் அவருக்கு எங்களுடைய கிருத்தஜ்ஞையும் மரியாதையும் பண்ணணும்னு பக்த கொடிகள் சார்பாக கிருத்தஜ்ஞை பண்ணிக்கிறோம். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஸ்ரீ சுந்தரராஜன் பாகவதர் அவரோட கோஷ்டி இன்னும் ஒரு பாட்டு பாடி இந்த நாளை பூர்த்தி பண்ணி நாளைக்கு காத்தால சரியாக 9 மணிக்கு வள்ளி கல்யாணம் ஆரம்பம். எல்லாரும் அதுலேயும் கலந்துட்டு முருகப்பெருமானுடைய கிருப்பைக்கு பாத்திரமானம்னு கேட்டுக்கொள்கிறோம். ராதே கிருஷ்ணா. முருகாசரணம்.